நம்ம தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி டிப்ளமோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 23,500 உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/12/2024 அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா, இதோட அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா coimbatore.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்து மோர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி கோயம்புத்தூருக்காகவும் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் அண்ட் லைப்ரரி அண்ட் சூப்பர்வைசர் அண்ட் லைப்ரரி டெக்னீஷியனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்ட ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ், அதாவது கலர் பாஸ்போர்ட் சைஸ் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய தந்தையின் பெயர், பிறந்த தேதி அண்டு கல்வி தகுதிக்கான சான்றிதழ் வந்து 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்டு ஆதார் எண் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் மின்னஞ்சல் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, உங்களுடைய வித்தவுட் சிக்னேச்சருக்கு வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் எல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இடங்கள் வந்து காலியாக இருக்குது. அந்த இடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்க்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அதாவது டைமிங் பீரியட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்றது. அண்டு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 13/12/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து என்னென்ன ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 உங்களுக்கு பர் மந்த் வந்து சேலரி. 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 13,500 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அண்டு செனட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி 8,500 பர் மந்த் உங்களுக்கு சேலரி இருக்கும். இந்த 3 ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி குவாலிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸை வித் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும். பிலோ 40 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
டென்டல் டெக்னீஷியனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோவில் வந்து டென்டல் டெக்னாலஜியில் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்டு ஹாஸ்பிட்டல் அட்டெண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 8,500 உங்களுக்கு சேலரி இருக்கும். 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு லேபில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ அண்ட் மெடிக்கல் லேப் சர்டிஃபிகேட்டோ இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 உங்களுக்கு வந்து சேலரி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கல. அண்ட் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 3 மந்த் ஓடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 11,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் ரேடியோகிராஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபியில் எம்ஆர்பியில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 13,300 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். அசிஸ்டன்ட் கம் டேட்டா ஆப்ரேட்டர் இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்ந்து 77 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு தற்காலிகமாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாகவும் பண்ணலாம் அண்டு டெம்பரவரியாகவும் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ அல்லது வெப்சைட் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா coimbatore.nic.com அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் அதில் நீங்கள் 12 நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி தான் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் சொந்த மருத்துவமனையில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆச்சுன்னு நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்ஸ்.